Taste the Daily. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இருந்து படகு மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற ஒரு டன் ரேஷன் அரிசியானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது தமிழக ஆந்திரா எல்லையொட்டியுள்ள இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அவ்வப்போது ரயில்கள் மூலமும் வாகனங்கள் மூலமும் ரேஷன் அரிசி தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கண்துடைப்பதற்காக அவ்வப்போது அதிகாரிகள் சோதனையிடுவதும் சில ரேஷன் அரிசியை மட்டும் பறிமுதல் செய்வது என வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அதிகாரிகள் அதை சென்று ஆய்வு செய்த போது படகு மூலம் ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற அரிசியானது இப்போது பிடிபட்டுள்ளது. அதாவது பழையற்காடை ஒட்டியுள்ள ஆந்திரா பகுதிக்கு படகு மூலம் சுமார் ஒரு டன் ரேஷன் அரிசி கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. அதாவது அண்மை காலமாக இருசக்கர வாகனங்கள் மூலம் ரயில் மூலமும் கடத்தப்பட்ட ரேஷன் அரிசி தற்போது படகு மூலம் கடத்தப்படுவது மிகவும் வேதனைக்குள்ளாகும் என்றும் தெரிவித்தது. அதாவது அத்தியாவசிய மக்களுக்கு தேவையாக இருப்பது இந்த ரேஷன் அரிசி. இதையே தற்போது இந்த விடிய அரசு தமிழக நிர்வாகத்தில் நடத்தின ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இந்த படகு மூலம் கடத்தப்பட்டவர்களும் தெரிய வந்துள்ளது. இதனை ஜெய்சங்கர், அதாவது வட்ட வழங்கல் அலுவலகர் ஜெய்சங்கருக்கு கடத்த ரகசிய தகவல்படி அவர் நேரில் சென்று ஆய்வு செய்து ஒரு சில ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்துள்ளார். முழு விவரங்களுக்கும் நன்றி டேவிட்.